ஹாய் ஆல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பூனம் சாரீ ப்ளவுஸ் வந்து எப்படி ஈஸியாக ஸ்டிச் பண்ணணும் அப்படின்ற மெத்தடை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். டெய்லரிங் வந்து ஃபஸ்ட்டில் கற்றுக்கிற பிகினருக்கு கூட இது ரொம்ப ஈஸியாக இருக்கிற மாதிரி நான் கிளியராக சொல்லியிருக்கேன். இது வந்து மெஷர்மெண்ட் எப்படி எடுக்கணும், ஃபிட்டிங் வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி பர்ஃபெக்டாக இருக்கிற மாதிரி எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படின்றத வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். இந்த ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ப்ளவுஸில் ஸ்லீவ் தான் ஸ்டிச் பண்ண போகிறோம். அதாவது ப்ளவுஸோட கிளாத்தை இந்த மாதிரி விரித்து அதை சுருக்கங்கள் இல்லாமல் நீட்டாக எடுத்துகிட்டு அதுக்கு மேலே லைனிங் கிளாத்தை வச்சு நம்ம ஒரு 1/4 இன்ச் கேப்பில் ஸ்டிச் பண்ணி லைனிங்கை உள்பக்கமாக திருப்பி அதுக்கப்புறம் ஒரு அமுக்கு தையல் போட்டு அதுக்கப்புறமா ஒரு ஸ்டிச் பண்ணால் தான் பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும். இப்போ லைனிங்கை சுற்றியேவும் ஃபுல்லாக ஒரு ஸ்டிச் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தெல்லாம் கட் பண்ணி விட்டுக்கோங்க. இதே மாதிரியே இப்போ நம்ம 2 ஸ்லீவும் ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. அதுக்கப்புறமா வந்து பட்டி ஸ்டிச் பண்ண போகிறோம். பட்டியை வந்து ப்ளவுஸோட கிளாத்தை இதே மாதிரி நான் வீடியோவில் காமிச்ச மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா லைனிங்கை கட் பண்ணி எடுத்துகிட்டு ப்ளவுஸ் கிளாத்துக்கு மேலே லைனிங் கிளாத்தை வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள். 1/4 இன்ச் கேப்பில் ஸ்டிச் பண்ணிவிட்டு அதையும் நல்ல பக்கமாக திருப்பி ஒரு அமுக்கு தையல் போட்டுட்டு சுற்றி வந்து லைனிங் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து அதை எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி 2 பட்டியையும் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா இப்போ ஃப்ரண்ட் பார்ட் வந்து நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். ஃப்ரண்ட் பார்ட்டை ப்ளவுஸோட கிளாத்தை இந்த மாதிரி விரித்து அதை சுருக்கங்கள் இல்லாமல் எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறமா அதுக்கு மேலே லைனிங் கிளாத்தை வச்சுட்டு ஃபஸ்ட்டில் நம்ம நெக் தான் வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். அதனால் நீங்கள் பிகினராக இருக்கீங்கன்னா நான் வீடியோவில் காமிச்சிருக்கிற மாதிரி பின் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஸ்டிச் பண்ணிங்கன்னா உங்களோட ஸ்டிச்சிங் வந்து விலகாமல் நீட்டாக பர்ஃபெக்டாக இருக்கும். இந்த மாதிரி நெக்கை ஸ்டிச் பண்ணி முடித்ததுக்கப்புறமா நான் வீடியோவில் காமிச்ச மாதிரி நீங்கள் கட் பண்ணி விட்டுக்கோங்க.
கட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா அதை நேர் பக்கமாக திருப்பி அதுக்கப்புறம் அதில் ஒரு அமுக்கு தையல் போட்டுட்டு அதுக்கு அடுத்த ஒரு 1/4 இன்ச் கேப்பில் ஒரு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாகவும் பர்ஃபெக்டாகவும் இருக்கும். இப்போ லைனிங்கை சுற்றி ஸ்டிச் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தை கட் பண்ணி விட்டுக்கோங்க. ஃப்ரண்ட் ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணும்போது லைனிங் ஸ்டிச் பண்ணி முடித்ததுக்கப்புறமா நான் வீடியோவில் காமிச்சிருக்கிற மாதிரி சென்டர் மார்க் பண்ணி நீங்கள் இழுத்து பாருங்கள். அது இழுக்காமல் பர்ஃபெக்டாக வந்துச்சுன்னா அது சென்டர் வந்து கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம். நான் வீடியோவில் காமிச்ச மாதிரி சென்டர் வந்து கட் பண்ணி விட்டுட்டு வீடியோவில் காமிச்ச மாதிரி நேரே வச்சுக்கோங்க. அதாவது ஒரே நேர்கோட்டில் வந்து ப்ளவுஸ் இருக்கணும். அப்படி இருக்கும்போது அதில் நான் வீடியோவில் காமிச்சிருக்கிற மாதிரி 1.25 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு மேலே பார்க்க 2.25 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு இப்போ ஸ்டிச் பண்ணிங்கன்னா கரெக்டாக வரும். வீடியோவில் காமிச்சிருக்கிற மாதிரி ஊக்குப்பட்டி வீப்பட்டி வைக்கிற இடத்துல நம்ம இப்போ ஸ்டிச் பண்ண இடத்துல ஒரு சென்டர் இருக்குதுல்ல, அதுக்கு நேரே ஒரு சென்டர் வர்ற மாதிரி வச்சுட்டு அதில் 1.25 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஸ்டிச் பண்ணுங்கள். மூணாவது டாட் வந்து இப்போ சென்டர் ஆல்ரெடி நம்ம பார்த்து ஸ்டிச் பண்ணோம்ல, அந்த சென்டரை மார்க்காக வச்சு நான் வீடியோவில் காமிச்சிருக்கிற மாதிரி சென்டர் மார்க் பண்ணிவிட்டு சென்டரில் இருந்து 1.25 இன்ச் நான் வீடியோவில் காமிக்கிறத கவனமாக பாருங்கள். சென்டரில் இருந்து 1.25 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு இப்போ ஸ்டிச் பண்ணிங்கன்னா ஃப்ரண்ட் பார்ட் வந்து பர்ஃபெக்டாக கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறமா இதில் பட்டி வந்து ஜாயின் பண்ண போகிறோம். எப்போவுமே பட்டி ஜாயின் பண்ணும்போது அதோட ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுற இடத்துல ஒரு முக்கோண ஷேப் வந்து நம்மளுக்கு கிடைக்கணும். கரெக்டாக வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணோன்னா அது முன்னும் பின்னுமாக தான் இருக்கும். அதாவது ஃப்ரண்ட் பார்ட் நம்ம ஸ்டிச் பண்ண கிளாத்தும் பட்டியோட கிளாத்தும் முன்னும் பின்னுமாக இருக்கும். நம்ம இந்த மாதிரி முக்கோண ஷேப் கிடைக்கிற மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணோன்னா ஒரே நேர்கோட்டில் இருக்கிற மாதிரி ஸ்டிச்சிங் கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்கும். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான டிப்ஸ் உங்களுக்கு சொல்கிறேன். ஃப்ரண்ட் பார்ட் வந்து ஸ்டிச் பண்ணும்போது 2 கிளாத்துமே நான் வீடியோவில் காமிச்ச மாதிரி ஒரே அளவாக இருக்கணும். முன்ன பின்ன இருக்கக்கூடாது. ஏன்னா வீப்பட்டியும் ஊக்குப்பட்டியும் ஒரே அளவில் இருக்கணும். ஏற்ற இறக்கமாக இருக்கக்கூடாது. இந்த மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணி முடித்ததுக்கப்புறம் வீப்பட்டி ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி பட்டியோட கிளாத் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிறத இந்த மாதிரி ஃப்ரண்ட் பார்ட்டு சைடாக மடித்து போட்டுட்டு அதுக்கப்புறமா தான் நீங்கள் கட் பண்ணணும். அதுலேயுமே நேரே கட் பண்ணிங்கன்னா தான் ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்கும். நீங்கள் வந்து சும்மா நார்மலாக வச்சுட்டு கட் பண்ணிங்கன்னா அது வந்து ஏற்ற இறக்கமாக தான் இருக்கும். இப்போ ப்ளவுஸோட பேக் சைடு வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். இது ஸ்டிச் பண்ணும்போது
எப்பவும் போல் ப்ளவுஸோட கிளாத்தை ஓப்பன் பண்ணி நல்லா அந்த சுருக்கங்களெல்லாம் எடுத்து விட்டு லைனிங்கை வந்து மேலே வச்சு, நீங்கள் பிகினராக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் பின் பண்ணிட்டு தான் நெக் வந்து ஸ்டிச் பண்ணி உள்பக்கமாக திருப்பி அதுக்கப்புறம் அமுக்கு தையலும் அதுக்கு அடுத்து ஒரு தையலும் போடணும். நீங்கள் வந்து பின் பண்ணாமல் நார்மலாக ஸ்டிச் பண்ணிங்கன்னா ஸ்டிச்சிங் வந்து விலகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது வந்து பர்ஃபெக்டாக ஸ்டிச்சிங் வந்து நெக் டிசைன் வந்து வராது. மாதிரி நெக்கை வந்து நல்ல பக்கமாக திருப்பும்போது நம்ம கட் பண்ணி விட்டுட்டு தான் திருப்பணும். நெக்கை வந்து கட் பண்ணி விடாமல் நீங்கள் திருப்புனீங்கன்னா ஸ்டிச் பண்ணும்போது சுருக்கங்கள் வந்து அதிகமாக இருக்கும். ஃபுல்லாக லைனிங்கை சுற்றியுமே ஒரு ஸ்டிச் போடும்போது நீங்கள் பிகினராக இருக்கீங்கன்னா இந்த மாதிரி எடுத்து விட்டுட்டு நீங்கள் பின் பண்ணிகிட்டே ஸ்டிச் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து கிளாத் விலகாமல் உங்களுக்கு நீட்டாக ஸ்டிச்சிங் வரும். பேக் சைடு வந்து பின்னாடி மடிப்பு ஸ்டிச் பண்ணும்போது ஃப்ரண்ட் பார்ட்டை வச்சு இந்த மாதிரி அளந்து மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் ஸ்டிச் பண்ணணும். இதே மாதிரி 2 சைடுமே வந்து மார்க் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணுங்கள். வி பட்டியும் ஊக்கு பட்டியும் கஸ்டமர் வந்து எனக்கு ப்ளவுஸ் கிளாத்தில் வேண்டாம், இந்த மாதிரி ஒரு காட்டன் கிளாத்தோ இல்லை கொஞ்சம் திக்காக இருக்கிற கிளாத்தில் எனக்கு ஸ்டிச் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. அதனால் இந்த மாதிரி நான் வேறு கிளாத் எடுத்து ஸ்டிச் பண்ணுறேன். நீங்கள் அதே கிளாத்தில் கூட ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பட்டி என்ன ஹைட் இருக்குதோ அந்தளவு ஹைட்டை அளந்துக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து அகலம் வந்து 3 இன்ச் வச்சுக்கோங்க. ஸோட ஷோல்டர் ஜாயின் பண்ணும்போது 3/4 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க.
ஷோல்டர் ஜாயின் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ண போகிறோம். ஸ்லீவ் ஜாயின் பண்ணும்போது எப்போவுமே வந்து உள்வளைவு கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஸ்டிச் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து கையுமே வந்து சுருக்கம்லாம் இல்லாமல் நீட்டாக பர்ஃபெக்டாக இருக்கும். இந்த பூனம் ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்டில் கேளுங்க, கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதை மாதிரி நிறையா வீடியோக்கள் பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் காய்ஸ்.